வணக்கம் நண்பா நண்பீஸ். நிஃப்டி 50 பாயிண்ட்ஸ் எப்படி மூவ் ஆகுதுன்னு எக்ஸல்ல பிரேக் டவுன் பண்ணி பார்த்துருக்கீங்களா? பிரைவேட் ஃபண்டிங், ஐபிஓ, அப்புறம் லைவ் கால்குலேஷன்னு ஷேர் மார்க்கெட்டோட மொத்த ஏ டு Z ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல கூட சொல்லித்தராத விஷயங்கள் இந்த ஒரு வீடியோல உங்களுக்காக. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா ஷேர் மார்க்கெட் பத்தி உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஷேர் மார்க்கெட்னு சொன்னாலே நமக்கு சட்டை கிழிஞ்சு சண்டை போட்டு ஃபோனில் கத்திட்டு இருக்கிற சீனோ இல்லைனா ஸ்கேம் 1992 ஹர்ஷத் மெத்தா சொன்ன டைலாக் ரிஸ்காய் தோ இஸ்காய் ஆர் லக்கி பாஸ்கர் படம் தான் ஞாபகம் வரும். ஆனால் ஒரு இன்ஜினியராக யோசிச்சு பாருங்க, டெய்லி லட்சக்கணக்கான டிரான்சாக்ஷன் நடக்குது. ஒரு பைசா கூட மிஸ்மேட்ச் ஆகாம மில்லி செகண்ட்ல எப்படி செட்டில் ஆகுது? உண்மை என்ன தெரியுமா? ஸ்டாக் மார்க்கெட் ஒரு கெசினோ கிடையாது. அது உலகத்திலேயே மிகப்பெரிய ஹை ஸ்பீட் சூப்பர் கம்ப்யூட்டர். இதை புரிஞ்சுக்க நம்ம ஏகாம்பரத்தோட கதையை பார்ப்போம். இவர் தான் ஏகாம்பரம், நம்ம ஆளு, ஒரு இன்ஜினியர். அவரு ஏகாம்பரம் ஈவின்னு ஒரு எலக்ட்ரிக் கார் கம்பெனி ஸ்டார்ட் பண்றாரு. எப்படியாவது தன் கம்பெனியை பெரிய லெவலுக்கு எடுத்துட்டு போகுங்கிறது அவரோட கனவு. அதே சமயம் நம்ம ஏகாம்பரம் கண்டுபிடிச்ச கார் சாதாரணம் இல்லை. கோயம்புத்தூர்ல சார்ஜ் போட்டா டைரக்டா சென்னையில தான் போய் நிக்குது. ரேஞ்ச் 500 கிலோமீட்டர். ப்ராடக்ட் ரெடி. ஆனா இது மக்கள் கிட்ட போய் கொண்டு போகணும். அவருக்கு தேவை அதுக்கு ஃபியூலு. அதுக்கு பேரு தான் ஃபண்டிங். ஸோ ஃபண்டிங் வாங்க ஃபர்ஸ்ட் அவரு தன் கம்பெனியை வேல்யூவேஷன் பண்றாரு. அப்படின்னா மதிப்பீடு செய்யறாரு. அவர்கிட்ட இருக்கிற மேனுஃபேக்சரிங் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் இவி கார் டெக்னாலஜி எல்லாம் சேர்த்து ஒரு கோடி வருது. இதை வச்சுட்டு நாம் ஏன் ஃபண்ட் ரெடி பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இதுக்கு நம்ம சிம்பிளா ஒரு கேக் எக்ஸாம்பிளா வச்சுப்போம். ஒரு கேக்கை 100 ஷேர்ஸா பிரிச்சு ஒரு ஷேரோட மதிப்பு 1,00,000 வச்சுக்கிறாரு. உங்களுக்கு அந்த கேக் வேணும்னா ஒரு பீஸுக்கு 1,00,000 தேவைப்படும். இப்படி எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸ்பான்ஷனுக்கு ஃபண்டிங்கை தேடி கிளம்புறாரு. அப்படி ஃபண்டிங்க்கு போற அந்த ஸ்டார்ட் அப் லைஃப் சைக்கிளை நாம 6 ஸ்டேஜஸா பிரிக்க முடியும். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை நம்ம பூட் ஸ்ட்ராப்பிங் அப்படி இல்லைன்னா ப்ரீசீட் அப்படின்னு சொல்றோம். இங்க தான் நாம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட போயிட்டு மணி கேட்போம். அண்ட் செகண்ட் ஸ்டேஜுக்கு நம்ம பேங்க் கிட்ட போகலாம். ஆனா பேங்க் கிட்ட போறதுல இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னா, அவங்க நம்ம கிட்ட கொலாட்ரல் கேட்பாங்க. நமக்கு அதுக்கு கொலாட்ரல் இருக்கணும். ஈவன் தோ கொலாட்ரல் இருந்தாலுமே ரிஸ்க் எல்லாமே நம்ம மேல இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம அந்த அமௌண்ட்டை லோனா தான் வாங்க முடியும். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம போறது சீட் ரவுண்ட். இங்க தான் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் உள்ள வருவாங்க. இவங்க நம்ம கம்பெனி மேல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுட்டு கம்பெனியை இன்னும் நம்மளால எக்ஸ்பேண்ட் பண்ணி ரெவன்யூவை இன்க்ரீஸ் பண்றதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி ஏகாம்பரம் என்ன பண்றாரு, கோயம்புத்தூர்ல இருந்து பக்கத்து சிட்டிஸ் எல்லாத்துக்குமே எக்ஸ்பான்ஸ் பண்றாரு. ஓகேவா? இப்ப அங்க இருந்து அவர் எங்க போறாரு அப்படின்னா சீரியஸ் ஏ ஸ்டேஜுக்கு போறாரு. இங்க தான் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் உள்ள வருவாங்க. இப்போதான் ஆட்டம் சூடு பிடிக்கும். அவங்க நம்ம கம்பெனியோட ட்ராக் ரெக்கார்டை பார்த்துட்டு, ஏகாம்பரம் வி நீட் அ ஃபேக்ட்ரி, வி நீட் மார்க்கெட்டிங் அக்ராஸ் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரது பெரிய அமௌண்ட். லைக் எப்படின்னா ஒரு 50 கோடி அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுப்பாங்க. ஓகேவா? ஆனா பதிலுக்கு நாம அவங்களுக்கு நம்மளோட ஓனர்ஷிப், அதாவது நம்ம ஷேர்ஸா பிரிச்சோம் இல்லையா, அதுல இருந்து ஈக்விட்டிஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். ஈக்விட்டிஸ்னா ஒன்றும் கிடையாது, அதை தான் நம்ம ஓனர்ஷிப்னு சொல்றோம். அந்த ஓனர்ஷிப் தான் நம்ம ஷேர்ஸா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்படி நம்ம கொடுக்குற ஈக்விட்டிஸ் வந்துட்டு அவங்க கொஞ்சம் ஜாஸ்தியா கேட்பாங்க. ஓகேவா? இப்போ இந்த ஏரியால இருந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணதுனால தமிழ்நாடு முழுக்க நம்மளுக்கு இன்னும் வந்துட்டு ரெவன்யூ வந்திருக்குமா? அந்த ரெவன்யூவை வந்துட்டு பேஸ்டா வச்சு நம்ம சீரியஸ் பி அண்ட் சீரியஸ் சின்னு போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், பக்கத்து ஸ்டேட்ஸுக்கும் நம்ம கம்பெனியை வந்துட்டு எக்ஸ்பேன்ஸ் பண்ணுவோம். இப்படி ஏகாம்பரம் இப்போ ஒரு 3-4 ஸ்டேட்டுக்கு வந்துட்டு தன் கம்பெனியை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாரு. இப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, இந்தியா ஃபுல்லா போக வேண்டியது என் கம்பெனி அப்படின்னு நினைச்சிட்டு விசி கிட்ட இவங்க கிட்ட அமௌண்ட் கேட்டு பாக்குறாங்க. அதுக்கான அமௌண்ட் வந்து அவங்க கிட்ட இல்ல. ஸோ அப்போ ஃபைனலா அவர் என்ன டிசைட் பண்றாரு, அல்டிமேட் சோர்ஸ் நம்ம போயிடுவோம், விச் இஸ் பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு 6th ஸ்டேஜில் அவர் உள்ள என்ட்ரி ஆகுறது தான் ஐபிஓன்னு சொல்றோம். அதுக்கு பேர் என்னன்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். அவரு ஃபைனலா கூப்பிடுறது யார பார்ட்னரா? உங்களை பார்ட்னரா கூப்பிடுறாரு. இங்க இருந்து தான் டிஃபிகல்டிஸ் இன்னும் அதிகமாகும். ஏன்னா ஒரு கம்பெனி பிரைவேட்ல இருந்து பப்ளிக்கா கொண்டு போக நம்ம மேஜரா 6 ஸ்டெப்ஸை கிராஸ் பண்ணணும். ஸ்டெப் நம்பர் 1, திங்க் ஆஃப் இட் லைக் அ கிராண்ட் வெட்டிங். ஏகாம்பரம் சார் தனியா எல்லாம் அரேஞ்ச் பண்ண முடியாதுல்ல, அவருக்கு ஹெல்ப் தேவை. ஃபர்ஸ்ட் கம்பெனி அக்கௌண்ட்ஸை கிளீன் பண்ணிட்டு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா மாறுவாங்க. அப்புறம் மெயின் பிளேயர்ஸை ஹையர் பண்ணுவாங்க. அவங்க பேரு தான் மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கொட்டாக் மஹேந்திரா, எஸ்பிஐ கேப்ஸ் இந்த மாதிரி. இவங்க தான் இப்போ ஐபிஓட வெட்டிங் பிளானர்ஸ்.
வேல்யூஷன் போடுறதுல இருந்து ரூல்ஸை ஃபாலோ பண்றது வரைக்கும் இவங்க தான் கேப்டன் ஆஃப் த ஷிப். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 2, ஃபைலிங் த டிஆர்ஹெச்பி. அடுத்து இந்த மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ் ஒரு பெரிய புக் ரெடி பண்ணுவாங்க. அது பேரு டிஆர்ஹெச்பி, டிராஃப்ட் ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்ட்னு சொல்லுவோம். இது கம்பெனியோட ஜாதகம் மாதிரி. ஏகாம்பரம் ஈவியோட ப்ராஃபிட்டு, லாஸு, அவங்க பிஸ்னஸ் மாடல் மற்றும் முக்கியமான ரிஸ்க் எல்லாமே போட்டு உடைச்சு எழுதியிருப்பாங்க. இந்த புக்கை நம்ம ஷேர் மார்க்கெட்டில், அதாவது செபி கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. ஸ்டெப் நம்பர் 3, செபி ஸ்க்ரூனிட்டி. இப்போ செபி என்ட்ரி. இது செபிங்கிறது என்ன அப்படின்னா மார்க்கெட் போலீஸ் மாதிரி. அந்த டிஆர்ஹெச்பி புக்கை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுவாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஏகாம்பரம் ஈவி சூப்பர் கம்பெனி டபுள் ஆகிடுன்னு செபி சர்டிஃபிகேட் தரமாட்டாங்க. அவங்க வேலை என்னன்னா கம்பெனி பொய் சொல்லுதா, எல்லாமே உண்மையை வச்சு அவங்க புக்கை ரெடி பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது மட்டும்தான் செக் பண்ணுவாங்க. ஏன்னா இன்வெஸ்டர்ஸை ஏமாத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் செபி வந்து கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம போகலாம். அது ஸ்டெப் நம்பர் 4, ரோட் ஷோ அண்ட் ப்ரைசிங். இப்போதான் மார்க்கெட்டிங் டைம். ஏகாம்பரம் மேனேஜ்மெண்ட் டீமும் மெர்ச்சன்ட் பேங்கர்ஸும் ரோட் ஷோ கிளம்புவாங்க. பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸு லைக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸு, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸு இவங்க கிட்ட போயிட்டு கம்பெனியை பிச் பண்ணுவாங்க. அந்த பிக் இன்வெஸ்டர்ஸோட டிமாண்டை பார்த்து தான் ப்ரைஸ் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், நம்ம கம்பெனி ஷேர்ஸ் அவங்க ரீஎவாலுவேட் பண்ணிட்டு ஒரு ஷேர் 500லேருந்து 520க்குள்ளே போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரைஸோட பேண்ட்வித்தை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அண்ட் ஸ்டெப் நம்பர் 5, பிட்டிங். இப்போதான் நம்ம என்ட்ரி, பீப்புளோட என்ட்ரி. இப்போ ஓப்பன் ஆகும் ஃபார் 3 days ஐபிஓ. ஓகேவா? யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸு, ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸு, அப்புறம் வந்து QIBSன்னு சொல்லுவாங்க. அது அப்படின்னா யார் அவங்கன்னா பிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ். லைக் இப்போ வந்து பேங்க்ஸ், இந்த மாதிரி பிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்துட்டு உள்ள வரலாம். ஓகேவா? நம்ம எப்படி அப்ளை பண்றோம் அப்படின்னா பேங்க் மூலியமா தான் அப்ளை பண்ண முடியும். ஆனா உடனே காசு போகாது, பேங்க் அக்கௌண்ட்லயே பிளாக் ஆயிடும். ஷேர் கிடைச்சாதான் காசு வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கட் ஆகும் பேங்க்ல இருந்து. ஸோ நம்ம அமௌண்ட் வந்து சேஃபா இருக்கும். ஓகேவா? ஃபைனலா த கிராண்ட் ஃபைனலி லிஸ்டிங் டே. ஓகேவா? ஷேர்ஸ் அலாட் ஆன அப்புறம் ஒரு நல்ல நாள் பார்த்து NSE அண்ட் BSE ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்ல ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுட்டு பெல் ரிங்கிங் செரிமனி வைப்பாங்க. அன்னைக்கு காலையில 10 மணிக்கு ஏகாம்பரம் ஈவி டிக்கர் வந்துட்டு ஸ்கிரீன்ல ஓட ஆரம்பிக்கும். அஃபிஷியலா அது ஒரு பப்ளிக் ஷேர் ஆயிடுச்சு. நீங்க எப்போ வேணா வாங்கலாம், விற்கலாம். இதுல நீங்க பார்த்தது எல்லாம் அப் டு ஸ்டெப் 4 வர மட்டும்தான் மேனுவல் ப்ராசஸா இருக்கும். இந்த மொமெண்ட் IPO வந்ததுமே எல்லாமே இனி டிஜிட்டலா மாறிடும். அந்த டிஜிட்டல் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அடுத்த வீடியோல போடுறேன். சரி, இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஒரு கம்பெனி எப்படி IPOக்கு வந்துச்சுன்னு பார்த்தோம். நிஃப்டில இது மாதிரி க்ளோஸ் டு 3000 கம்பெனிஸ் இருக்கு. இந்த கம்பெனியோட ஷேர்ஸ்லாம் நீங்க வாங்கணும் இல்ல விற்கணும்னா உங்களுக்கு தேவை டிமேட் அக்கௌண்ட். அதாவது உங்க மணியை டிஜிட்டலா ஸ்டோர் பண்ற பேங்க் அக்கௌண்ட் மாதிரி உங்க ஷேர்ஸை டிஜிட்டலா ஸ்டோர் பண்றது டிமேட் அக்கௌண்ட். ஓகேவா? இப்போ இதுல இன்வால்வ் ஆகிற மேஜர் பிளேயர்ஸ் யாருன்னா புரோக்கர், எக்ஸ்சேஞ்சஸ், டெபாசிட்டரி. ஓகேவா? இதுல புரோக்கர் அப்படிங்கிறது என்னன்னா உங்க ஆப் லைக் ஜெரோதா, க்ரோ இந்த மாதிரிலாம் ஆஞ்சல் ஒன் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்றீங்க இல்லையா? நீங்க டைரக்டா எக்ஸ்சேஞ்சஸ் கிட்ட போயிட்டு நான் வந்து ஷேர் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முடியாது. இந்த புரோக்கர்ஸ் தான் உங்க ஆர்டர்ஸை எக்ஸ்சேஞ்ச் கிட்ட கொண்டு போவாங்க. எக்ஸ்சேஞ்சஸ் யாரு அப்படின்னா நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, லைக் சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட தான் அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் வந்துட்டு வச்சிருப்பாங்க. இவங்க யாருன்னா இந்த NSE, BSE அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாக்குறீங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்துட்டு இந்த எக்ஸ்சேஞ்சஸ். இங்க தான் பையரும் செல்லரும் மீட் பண்றாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு மேட்சிங் இன்ஜின் வேலை செய்யும். மில்லி செகண்ட் ஸ்பீட்ல நீங்க கொடுக்குற ஆர்டர் பைய வந்துட்டு அது இன்னொருத்தோட செல்லரோட வந்துட்டு மேட்ச் பண்ணி விட்டுரும். ஓகேவா? அண்ட் ஃபைனலா டெபாசிட்டரி. இதுல 2 பிளேயர் இருக்காங்க, CDSL அண்ட் NSDL. உங்க ஷேர்ஸ் உங்க புரோக்கர் கிட்ட இருக்காது, இங்கதான் டிஜிட்டல் ஃபார்மேட்ல சேஃபா ஸ்டோர் ஆகியிருக்கும். சரி, இப்போ ஒரு பை ஆக்ஷன் எடுத்துக்கலாம். நீங்க உங்க மொபைல்ல பை ரிலையன்ஸ்னு கிளிக் பண்றீங்க. பின்னாடி என்ன நடக்கும்? ஸ்டெப் 1, உங்க புரோக்கர் இந்த யூசர் கிட்ட பணம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு அந்த ஆர்டரை NSE ஆர் BSEக்கு பாஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்த ஸ்டெப்ல எக்ஸ்சேஞ்சோட சர்வருக்கு போகும். அதாவது யாராவது ரிலையன்ஸ் விற்க ரெடியா இருக்காங்களான்னு தேடி உங்க ஆர்டரை மேட்ச் பண்ணும். ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட்டட்னு உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். ஓகேவா? அப்படி மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் செட்டில்மெண்ட் வந்துட்டு உங்களுக்கு செட்டில் ஆயிடும் ஃபார் ஸ்டெப் 3க்கு. ஓகேவா? இங்க தான்
இங்க தான் கிளியரிங் கார்பரேஷன்ஸ் உள்ள வரும். உங்க அக்கவுண்ட்ல இருந்து பணத்தை எடுத்து செல்லருக்கும், செல்லர் கிட்ட இருந்து ஷேரை எடுத்து உங்களுக்கும் மாத்தி விடுவாங்க. ஃபைனலா ஸ்டெப் 4ல அடுத்த நாள்ல உங்களுக்கு உங்க அக்கவுண்ட்ல அந்த ஷேர் வந்து விழுந்துடும். சரி, இது வரைக்கும் நாம ஃபண்டிங்கை பத்தி பார்த்துட்டோம், ஐபிஓ பத்தி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நிஃப்டி 50 பத்தி பார்க்க போறோம். நிஃப்டி 50ங்கிறது சும்மா கிடையாது. அது வந்துட்டு நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா, நிஃப்டியில் சாரி என்எஸ்சியில் வந்துட்டு ஒரு டாப் 3000 கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. அந்த 3000 கம்பெனிஸில் வந்துட்டு டாப் 50 கம்பெனிஸை எடுத்து அந்த 50 கம்பெனிஸை பேஸ் பண்ணி மார்க்கெட்டோட பல்ஸை கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா? அந்த ஒரு கம்பெனிக்குமே செபி என்ன பண்ணியிருப்பான்னா ஒரு வெயிட்டேஜ் அலோகேட் பண்ணியிருப்பான். அந்த வெயிட்டேஜ் எதை பேஸ் பண்ணி அலோகேட் பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க யூஸ் பண்ணுற மெத்தடாலஜி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக போகலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை கால்குலேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கம்பெனியோட டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸை வந்துட்டு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் அப்படிங்கிறது எதை மீன் பண்றாங்க அப்படின்னா, நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, நம்ம கம்பெனிக்கு ஓவராலும் ஒரு வேல்யூஷன் சொல்லிடுவாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சொல்லிடுவாங்க. அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுவாங்க, பங்குகளா பிரிப்பாங்க. அந்த பங்குகளை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டோட்டலா பிரிச்சு அந்த பங்குகள் என்ன சொல்றோம், ஓவரால் கவுண்ட்டை டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஒன்ஸ் அதை பிரிச்சதுக்கு அப்புறம் அதுல நாம ரெஸ்ட்ரிக்டட் ஷேர்ஸை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஷேர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது. அந்த கம்பெனியோட ஃபவுண்டர்ஸ் இவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட ஒரு குறிப்பிட்ட லெவல் ஆஃப் ஷேர்ஸ் இருக்கும்ல. அது போக கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. சில பேர் வந்து கம்பெனிஸ் வந்துட்டு எம்ப்ளாயிக்கு வந்துட்டு ஷேர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கொடுக்குற ஷேர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த ஷேர்ஸ் எல்லாத்தையுமே நாம வந்துட்டு ட்ரேட் பண்ண முடியாது செகண்டரி மார்க்கெட்ல. ஓகேவா? அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிற ஷேர்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்றோம், டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ்ல இருந்து மைனஸ் பண்ணிடுறோம். அப்படி மைனஸ் பண்ற ஷேர்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஃப்ரீ ஃப்ளோட் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இந்த ஃப்ரீ ஃப்ளோட் ஷேர்ஸ் கூட நாம கரண்ட் பிரைஸ் இருக்கு இல்லையா, கரண்ட் பிரைஸை மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேப் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? சரி, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ ரிலையன்ஸுங்கிறது ஒரு கம்பெனி, கரெக்டா? அதோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அரௌண்ட் 1500 வரைக்கும் இருக்கு. ஓகேவா? இப்போ டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் 100% இருந்து ரெஸ்ட்ரிக்டட் ஷேர்ஸ் எவ்வளோ இருக்கு, 50% சம்திங் இருக்கா? அதை நம்ம மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஃப்ரீ ஃப்ளோட் ஷேர்ஸ் கிடைக்கும்னு சொன்னோன்னா, அதை வந்துட்டு கரண்ட் ப்ரைஸ் கூட மல்டிப்ளை பண்ண அப்படின்னா எனக்கு ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேப் கிடைக்கும். அப்ராக்சிமேட்டா ஒரு 10 ட்ரில்லியன் இருக்கு ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேப் அண்ட் 21 ட்ரில்லியன் வந்துட்டு ஆக்சுவல் மார்க்கெட் கேப் இருக்கு. இந்த 21 ட்ரில்லியன் அப்படிங்கிறது இந்தியன் ருபீஸ். இப்போ நான் சொன்ன ரெண்டு அமௌண்ட்டுமே இந்தியன் ருபீஸ்ல. இந்த 21 ட்ரில்லியன் அப்படிங்கிறது எதை வச்சு கால்குலேட் பண்றாங்க இந்த மார்க்கெட் கேப்பை அப்படின்னா டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் இன்டூ கரண்ட் ப்ரைஸ். ஓகேவா? இதை வச்சுதான் இந்த மார்க்கெட் கேப்பை வந்துட்டு அவங்க கால்குலேட் பண்றாங்க. ஓகேவா? சோஃபார் இது வரைக்கும் உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சா? சரி, இப்போ நீங்க கேட்கலாம், இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் எங்க இருந்து எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நீங்க சிம்பிளா வந்துட்டு ரிலையன்ஸ் அடிச்சுட்டு யாகூ ஃபைனான்ஸ் ஆர் கூகுள் ஃபைனான்ஸ் அப்படின்னு தேடினீங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நான் இது எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் வந்துட்டு அடுத்த எக்ஸல் சீட்டில் வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆஸ் ஆஃப் நோ அது உங்களுக்கு இப்போ இந்த பர்சன்டேஜஸ் இதெல்லாம் பார்க்கணும், நான் தனியாக இது பண்ணணும்னா நீங்கள் சிம்பிளாக க்ரோ போய்க்கோங்க. க்ரோவில் போயிட்டு ரிலையன்ஸ்னு டைப் அடிச்சிங்க அப்படின்னாலே அந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு கரண்ட்டாக வந்து எவ்வளோ ப்ரொமோட்டர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இருக்காங்க, ரீட்டைல் எவ்வளோ இருக்காங்க, டொமஸ்டிக் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரிலையன்ஸில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன்ஸை அவங்க பார்க்குற மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கே கூட அந்த எப்படி வந்து ஷேர்ஸை வந்து ஸ்பிளிட் அப் நடந்திருக்கு அப்படிங்கிறத உங்களால் அங்கே பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஒன் ஆஃப் த வே யூ கேன் சி த இன்ஃபர்மேஷன். ஓகே, சரி. இப்போ இங்கே இருந்து நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இல்லை நான் வந்து எக்ஸல்லையே எல்லாத்தையுமே செட்டப் பண்ணணும், அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக இப்போ நான் இங்கே பண்ணியிருக்க மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த நிஃப்டி 50க்கான கம்பெனி இன்ஃபர்மேஷனு, அதோட செக்டார் இன்ஃபர்மேஷனு, இந்த டிக்கர் இன்ஃபர்மேஷன்ஸ் இது எல்லாத்தையுமே
நான் வந்து செபியோட அஃபிஷியல் வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ணிட்டு நான் கூகுள் ஃபினான்ஸ் இண்டிகேட்டரை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்றேன். அதை ப்ரிப்பேர் பண்றதுக்கு நம்மளுக்கு எப்பவுமே முன்னாடி இந்த என்எஸ்சின்னு சொல்லிட்டு என்ன எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற அந்த ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். அதை கொடுத்துட்டு ஒரு அண்டு போட்டுட்டு இந்த டிக்கரை வந்து நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ப்ரிப்பேர் ஆயிடும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் ப்ரிப்பேர் ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு தேவையான கரண்ட் ஃப்ரீ ஃப்ளோட் ஷேர்ஸ் எவ்வளோ இருக்கு, பிரைஸ் எவ்வளோ இருக்கு, பி ரேஷியோ எவ்வளோ இருக்கு, மார்க்கெட் கேப் எவ்வளோ இருக்கு, ஃப்ரீ ஃப்ளோட் கேப் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களால எக்ஸல்லையே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்படி ப்ரிப்பேர் பண்றதுக்கு நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்போ ஷேர்ஸ் நான் போறேன். ஷேர்ஸுக்கு நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. ஈக்குவல் டு கூகுள் ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு என்ன டிக்கர், இந்த டிக்கர் வந்துட்டு நீங்க செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ டிக்கரை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டபுள் கொட்டேஷன்ஸ்ல ஷேர்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட்ல இருக்க டோட்டல் ஃப்ரீ ஃப்ளோட் ஷேர்ஸ் வந்து கிடைச்சிடும். ஒண்ணு நோட் பண்ணிக்கோங்க. கூகுளை பொறுத்த வரைக்கும் இந்தியன் மார்க்கெட்ல தான் அவன் ஃப்ரீ ஃப்ளோட் ஷேர்ஸ் கொடுக்குறான். யூஎஸ் மார்க்கெட்டை வந்துட்டு அவன் ஃப்ரீ ஃப்ளோட் ஷேர்ஸ் கொடுக்கறது கிடையாது. அவன் வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸை வந்துட்டு இந்த ஃபார்முலாவில் கொடுத்துட்டு இருக்கான். பட் பேஸ்ட் ஆன் மை டெஸ்டிங் வந்துட்டு கரண்டாக நம்ம எடுக்கிறது இந்தியன் மார்க்கெட்டில் அது வந்து ஃப்ரீ ஃப்ளோட் ஷேர்ஸ் தான் வருது. ஸோ அதுதான் ஆஸ் ஆஃப் நோ இருக்கிற நிலைமை. ஓகேவா? ஸோ அது வந்ததுக்கு அப்புறம் நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரைஸ் எடுக்கலாம். பிரைஸுக்கும் சிமிலர் கான்செப்ட் தான். கூகுள் ஃபைனான்ஸ்னு போட்டு இந்த டிக்கரை வந்து நீங்க கொடுத்துருவீங்க. கொடுத்துட்டு பிரைஸ்ன்னு சொல்லிட்டு நீங்க அடிச்சிருவீங்க. அதே மாதிரி தான் பிஇக்கும், அதே மாதிரி தான் மார்க்கெட் கேப்புக்கும். நான் ஃப்ரீ ஃப்ளோட் கேப்பை மட்டும் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சின்ஸ் வந்து எனக்கு ஆல்ரெடி இங்க ஃப்ரீ ஃப்ளோட் ஷேர்ஸ் இருக்கிறதுனால நான் அதையும் கரண்ட் ப்ரைஸையும் வந்துட்டு மல்டிப்ளை பண்ணி நான் உங்களுக்கு ஃப்ரீ ஃப்ளோட் கேப் வந்துட்டு இங்க இன்ஃபர்மேஷன்ஸ்ல எடுத்துட்டேன். ஓகேவா? சரி, இப்போ எனக்கு இது மட்டும் இல்லை, நான் மற்றதெல்லாம் பார்க்கணும். அதாவது எனக்கு அப்பார்ட் ஃப்ரம் திஸ் கேன் ஐ யூஸ் எனி அதர் மெட்ரிக்ஸ் ஆர் எனி அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் தட் ஐ வாண்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு வந்து இந்த 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 எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் இந்த எல்லா லிங்க்ஸையும் நான் வந்துட்டு எய்தர் கமெண்ட்லயோ இல்லை டிஸ்கிரிப்ஷன்லயோ கொடுத்துட்றேன். பட் ஆஸ் ஆஃப் நோ நீங்க பார்க்க வேண்டியது இந்த கூகுள் ஃபைனான்ஸ் அவங்க வந்து ஒரு அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டாக்குமெண்டேஷன்ஸ்ல நீங்க இங்க பாக்குறீங்க இல்லையா, பிரைஸ் ஓப்பன் ஹை அப்படின்னு சொல்லிட்டு லோ வேல்யூ மார்க்கெட் கேப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதுல நீங்க எந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணி உங்களால கரண்ட் இன்ஃபர்மேஷன்ஸை வந்துட்டு பார்த்துக்க முடியும் இன் எக்ஸல் சீட்ல மட்டுமே. நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவன் வந்துட்டு ஷேர்ஸுங்கிற இதுல வந்து அவன் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் கொடுத்துட்டு இருக்கான். பட் இந்தியாவில் வந்துட்டு ஃப்ரீ ஃப்ளோட் ஷேர்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதைத்தான் சொன்னேன். நீங்க டாக்குமெண்டேஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அது அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் இருக்கு. பட் ஆக்சுவலா போனோம் அப்படின்னா அது வந்துட்டு ஃப்ரீ ஃப்ளோட் ஷேர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு அவுட்புட்ல வந்து கொடுக்குது. ஸோ அதை மட்டும் நீங்க டபுள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கால்குலேஷன்ஸ் பண்ணும்போது. சரி, ஓகே, எதுக்கு இதெல்லாம் எடுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு என்கிட்ட நீங்க கேட்கலாம். கரெக்டா? சிம்பிளா இதெல்லாம் ஏன் நம்ம எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா கரண்ட்ல மார்க்கெட்டோட பல்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த இன்ஃபர்மேஷன்ஸை யூஸ் பண்ணி தான் தெரிஞ்சுப்போம். ஓகேவா? அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க இப்ப கீழே பாத்தீங்கன்னா இதை நான் சார்ட்டா கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? கரண்ட்ல மார்க்கெட்ல என்ன கம்பெனிஸ் என்ன மாதிரி இம்பாக்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கை என்னால இந்த சார்ட் மூலியமா பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ ஒரு ஷேர் ஒரு ஓவரால நிஃப்டி ஏறுது இறங்குது அப்படின்னா யார் மேஜர் கான்ட்ரிபியூட்டர்ஸா இருக்காங்க, அவன் அஃபெக்ட் ஆனா மட்டும்தான் நிஃப்டி ஏறுதா இறங்குதாங்கிறது நம்மளால வந்துட்டு கணிக்க முடியும். ஸோ அதை வந்து இந்த சார்ட்ல நம்மளுக்கு வந்துட்டு தெரியும். ஸோ சிமிலர்லி இங்க 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 பாருங்க, இது வந்து செக்டார் பேஸ்ட் அனாலிசிஸ். ஓகேவா? இங்க வந்து கம்பெனியை வச்சு போட்டிருக்கேன். அதே மாதிரி இங்க வந்து செக்டார் பேஸ்டா போட்டிருக்கேன். ஸோ இந்த செக்டார்ல எந்தெந்த செக்டார்ஸ் வந்துட்டு அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு பார்த்துக்க முடியும். ஏன் நான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு இப்ப சொல்றேன் அப்படின்னா நம்ம ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டு அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு எப்படி வந்துட்டு நாம அல்காரிதம் பண்ண போறோம், அல்காரிதம் டெவலப் பண்ண போறோம் அப்படிங்கிறத நாம வந்து இன்ஃபர்மேஷன்ஸா கொடுப்போம் இல்லையா. அந்த அல்காரிதம் டெவலப் பண்றதுக்கு நாம இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணுவோம்.
அதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷனாக தான் இந்த வீடியோ இருக்கட்டும், ஒரு அல்டிமேட் 101 கைட் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு நாங்கள் எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ இது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு ஃபியூச்சரில் வேணும் அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.